இப்ப வந்து தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல வாசம் சூப்பரா இருக்கு. இதுல வந்து நல்ல மூலிகை சாறு கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம, இது வந்து ஒரு 9 லிட்டர் இருக்கும். இத வந்து இப்ப இது கூட சேர்த்துருவோம். அக்கா, உங்களோட ஹேர் ஆயில்ல என்ன மூலிகை சேர்க்குறீங்க? 1 லிட்டருக்கு எவ்வளோ சேர்க்குறீங்க? எனக்கு எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நேரத்துல நான் எல்லாமே காட்டி வீடியோ போட்டேன் தான். அதுதான் நான் செஞ்ச தவறுன்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனே நான் மாத்திட்டேன். இப்போ என்னோட ஹேர் ஆயில்ல இருக்க சீக்ரெட்ஸை நான் முழுசா சொல்றது கிடையாது. அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா என்னோட ஹேர் ஆயிலுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாம போயிடுது. என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்களும் பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கான தனித்துவமான ஆயிலை நீங்க தான் ரெடி பண்ணணும். அடுத்து இதுவும் வந்து ஒரு சுத்தமான மூலிகை சாறு தான். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதது. இது வந்து ஒரு 5 லிட்டர் இருக்கும். இதையும் சேர்த்துருவோம். என்னோட சேனல்ல இருக்க வீடியோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆயில் ரெடி பண்ணுங்க. இதுவும் வந்து சுத்தமான மூலிகை சாறு. இதையும் வந்து சேர்த்துடலாம். சரியா? நீங்க சரியா புரிஞ்சுக்காம என்னை வாட்ஸ்அப்ல தொல்லை பண்ணாதீங்க. நானும் பாவம் தானே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் வீடியோல என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே வாட்ஸ்அப்ல மறுபடி கேட்குறீங்க. இது வந்து நல்லா திக்கான கசாயம். கசாயம் வந்து ரொம்ப திக்கு. ஒரு சொட்டு கூட வாயில வைக்க முடியாது. அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு ஆளுக்கு மட்டும் ரிப்ளை பண்றதில்ல. என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணணும். அப்படிங்கிறப்போ நீங்க கேட்டதையே கேட்காம ஓரளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து கற்றாழை. கற்றாழை வந்து தோல் சீவிட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு, அப்படியே சும்மா மிக்ஸியில போட்டு அரைச்சாலே அப்படியே ஜூஸ் மாதிரி ஆயிடும். இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். அது வர வர அப்படியே நான் சேர்த்துக்குவோம். எப்பவுமே சொல்றது தான், முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. முடினாலே கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது. முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ இருக்க கால சூழ்நிலையில எல்லாருக்குமே பால்னஸ் வருது. நீங்க நல்லா பராமரிச்சா மட்டும்தான் லைஃப் லாங் நீங்க பால்னஸ் வராம கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஹெல்தியான ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர் வந்து நம்ம எல்லாமே சேர்த்திருக்கோம். மூலிகை சாறு, தேங்காய் பால், கற்றாழை, கசாயம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. இது கொதிக்கிறதுக்குள்ள அது வந்துரும். சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே பிடிச்சி கிண்டுறதுனால தான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 13, 14 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து அடுப்பை ஃபுல்லா வச்சிருக்கேன். இது கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லா வச்சிருப்பேன். அப்புறம் டைம் ஆக ஆக அப்படியே குறைச்சிட்டே வந்துருவேன். எல்லாரும் என்னை வீடியோல கேட்கறது என்னன்னா, ஏன் நீங்க 1 லிட்டர் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? 1 லிட்டர் செஞ்சு போடுங்க, போடுங்க, போடுங்கன்னு சொல்றீங்க. ஒரு 200 எம்எல் எண்ணெய் காய்ச்சறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. அது செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியுது. என்ன அந்த 200 எம்எல் செஞ்சுட்டு, "அக்கா இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுதே, நீங்க எப்படிக்கா செய்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நான் 1 லிட்டர் வந்து செஞ்சு போடணும். ஒரு 1/2 லிட்டர் வீடியோ ஒண்ணு இருக்கும். 1 லிட்டர் நான் போடணும்னாலே எனக்கு சுத்தமா டைமே இருக்காது. அது செஞ்சு போடுறதுக்கு. அதோடயும் புதுசா செய்றவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். வாட்ஸ்அப்ல கேட்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா நானும் ஸ்வீட்டா பதில் சொல்லுவேன். எனக்கும் ஜாலியா இருக்கும்.